தேர்தலில் வந்து திமுகவுக்கு கலைஞர் இல்ல பிரதர், நீங்க சொல்றீங்கல்ல விஜய் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாருன்னு, அதையே நான் ஒரு பெரிய சாதனையா பாக்குறேன். ஏன்னா அவர் எதையுமே சொல்றதே இல்ல. எதையாச்சும் எப்ப சொன்னாரு? தொடர்ந்து கடைசியா எப்ப சொன்னாரு? மாநாடு ஒரு தரம் வந்து பேசுறாரு, அதுக்கப்புறம் திருப்பி கம்முன்னு சைலண்டா இருக்கிறாரு. திருப்பி அடுத்த மாநாட்டுக்கு தான் அவர் வருவாரு. அப்போ அதே டெம்ப்ளேட் ஸ்பீச் தான் அவர் சொல்ல போறாரு. இதுல வந்து என்ன பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்கள் தமிழ்நாட்டில் நடக்கிற எந்த பிரச்சனைக்கும் இது வரைக்கும் குரல் கொடுத்ததில்ல. கேரளாவில் கிறிஸ்துவர்களை ஏதோ ஒரே ஒரு சம்பவத்துல அடிச்சாங்கன்னு அவர் கட்சியில இருந்து அறிக்கை வந்துச்சு. ஆனா தமிழ்நாட்டில் இத்தனை பிரச்சனைகளை இப்ப வரிசைப்படுத்தி சொன்ன ஆசிரியர், செவிலியர், அரசாங்க ஊழியர்கள், தூய்மை பணியாளர்கள், விவசாயிகள், அங்கன்வாடி ஊழியர்கள், இன்னும் வரிசை நிறைய, அதுல எதுக்குமே அவர் எந்த ரியாக்ஷனுமே கொடுக்கல. திருப்பரங்குன்றத்தை பத்தி பேசல. அண்ணா யூனிவர்சிட்டிக்கு வந்து போய் மனு கொடுத்தாரு, பேசல. ஒரு புலம்பெயர்ந்த ஒரு பீகார் ஃபேமிலி நேத்துக்கு வந்து ஒரு கொடூரம் அவங்களுக்கு அரங்கிருக்கு, அதை பத்தி பேசல. பள்ளிக்கூட மாணவன் பையில கஞ்சாவை கண்டுபிடிக்கிறாங்க, அதை பத்தி பேசல. ஆதவர்ஜுனா பேசுற அளவு கூட விஜய் பேசுறது இல்ல. சோ தெரியலங்க. என்னை பொறுத்த வரைக்கும் மௌனமாக இருந்து சைலண்டா விக்டரி எல்லாம் வந்து எம்ஜிஆர் அவர்கள் மட்டும்தான் செஞ்சாரு, வேற யாரும் எம்ஜிஆர் கிடையாது. அவங்களுடைய கட்சியில வந்து அதிக அளவுல விருப்பம் வாங்கியிருக்கிறாங்க. புது கட்சியில இளைஞர்கள், விஜய் அவர்களுடைய ரசிகர்கள், இவங்கெல்லாம் இதெல்லாம் செய்வாங்க, வாங்குவாங்க. போட்டி போடணும், நல்லது. ஜனநாயகத்துல இதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம கண்டிப்பா வரவேற்ப தருகிறோம், அதுல மாற்று கருத்து இல்ல. ஆனா விருப்ப மனு வாங்குறவங்க எல்லாரும் மனுவை தாக்கலும் பண்ண போறதில்ல, தாக்கல் பண்றவங்க எல்லாரும் போட்டியும் போட போறதில்ல, போட்டி போடுறவங்க எல்லாரும் ஜெயிக்கவும் போறதில்ல. ஜனநாயகத்துல மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. மக்கள் வெளியே வந்து ஓட்டு போடுறது மட்டும்தாங்க கணக்கு. அதை நோக்கி மட்டும்தாங்க இலக்கா இருக்கணும். ஜனநாயகனுக்கான தீர்ப்பு வந்து மத்திய அரசு இருக்குன்னு சொல்றாங்க. ஜனநாயகன் படத்தை பத்தியா? ஜனநாயகன் படத்தை பொறுத்த வரைக்கும் நான் மறுபடியும் சொல்றேன், கங்கனா ரனௌத் வந்து ஒரு படம் எடுத்தாங்க, எமர்ஜென்சின்னு பேரு. அது வந்து முழுக்க எமர்ஜென்சில இந்திரா காந்தி அவர்கள் எடுத்த நடவடிக்கையை பத்தின ஒரு இது படம். அதுல வந்து பாஜகவுக்கு எந்த ஒரு எதிர்ப்பான கருத்தும் இருந்திருக்க வாய்ப்பில்லை. அவங்க சிட்டிங் எம்பி. அந்த மாதிரி ஒரு நேரத்தில் அவங்களோட படத்துக்கு 4 மாசம் சென்சார்ல பிரச்சனை வந்து டிலே ஆகி செப்டம்பர்ல ரிலீஸ் பண்றோம்னு சொன்னவங்க கோர்ட்டுக்கு போனாங்க. அவசரப்பட்டு தயாரிப்பாளர்கள் கோர்ட்டுக்கு போனாங்க. கோர்ட்டுக்கு போனா சட்டம் தன் கடமையை செய்யும், ஆனா உடனடியா செய்யாது. அதுக்குன்னு ஒரு புரோட்டோகால் இருக்கு, அதுக்குன்னு ஒரு டைம் நம்ம கொடுக்கணும். அந்த தப்பத்தான் ஜனநாயகன் தயாரிப்பாளர்கள் பண்ணிருக்கிறாங்க. அவங்க கோர்ட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அது வந்து மத்திய அரசு கையில இல்லைங்க. கோர்ட் கண்டிப்பா மத்திய அரசு கையில இல்ல. கோர்ட்டை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது எந்த ஒரு அரசாலும் முடியாது, முடியவும் கூடாது. கோர்ட்ல இருக்கிற விஷயத்துக்கு நீங்க டைம் கொடுத்து தான் ஆகணும். இத வந்து கோர்ட்ல இருந்து அவங்க கேஸை வாபஸ் வாங்கிட்டு திருப்பி சென்சார் போர்டுக்கு வந்து அதுக்கப்புறம் நீங்க இந்த கேள்வியை கேட்டீங்கன்னா நியாயம்.